உக்ரைன்ல ஆள் பிடிக்கிற வண்டி ஹெவியா எல்லா பக்கத்துலயும் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. ஆனா இந்த வண்டி வந்து எல்லாத்தையும் புடிச்சுட்டு போதே, இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடைக்குமா? அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? ஹெட் ஆஃப் பட்ஜெட் கமிட்டியோட நபர் ரொக்ஸலான் அவர்கள். இந்த இமேஜ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தான். இப்ப அவங்க வந்து பண்ண கடுமையா வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னங்க மேற்கு நாடுகள்லாம் கன்வின்ஸ் பண்றீங்களா இல்லையா? மண்டைய கழுவுங்க. உங்களால முடியலன்னா வேற யாராவது போய் மண்டைய கழுவி காசு வாங்கிட்டு வாங்க. மேற்கு நாடுகள், அதாவது பார்ட்னர் நாடுகள் காசு குடுத்தா தான் சம்பளமே தர முடியும் ராணுவத்துக்கு. ராணுவத்துக்கு சம்பளம் குடுக்கலீங்கன்னா என்னலாம் நடக்கும் தெரியுமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பாப்போம் என்னென்ன ஏன்னா அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அத அடுத்தடுத்து பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்டெப்புக்கு வரட்டும். அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் யூரோப்பியன் யூனியனே உக்ரைனோட ராணுவ வீரர்கள் உங்க ராணுவ வீரர்களா நெனச்சு பணம் குடுங்க அப்படிங்கிற கேட்பாட்டு இருந்தார் இல்லையா? அதுக்கான காரணம் இதுதான். ஏன் அப்படின்னா, ராணுவத்துக்கு குடுக்கறதுக்கு பணம் இல்ல உக்ரைனுக்கு. 3 மாசம் தான் இருக்கு. 3 மாசம் தான் இந்த வருஷம் முடியறதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பணம் இல்ல. பணத்த எங்க போய் பார்க்கறதுன்னு தெரியல. டாக்ஸ தான் அதிகப்படுத்தணும். டாக்ஸ் அதிகப்படுத்தினாலும் குடுக்கறதுக்கு ஆளுங்க வேணும்ல. இருந்தா தானே வேலை செய்வாங்க. அவங்களையும் புடிச்சுட்டு போய் ஃப்ரண்ட்ல விட்டுறீங்க. அப்புறம் யார் தான் வேலை செய்வா? யார் தான் சம்பாரிப்பா? எப்படித்தான் சம்பளம் வரும்? யாரு தான் குடுப்பா? அப்படிங்கிறது தெரியல. உக்ரைனுக்கு ஆயுதம் இல்ல. ஆள் இல்ல. இப்போ உதவிகளும் கம்மியாயிட்டு இருக்கு. மேற்கு நாடுகளுக்குள்ள ஒற்றுமை இல்ல. இப்ப இந்த உக்ரைன்ல ஃப்ரண்ட் லைன்ல நின்னு சண்டை பிடிக்கிறவங்களுக்கு குடுக்கறதுக்கு பணமும் இல்ல அப்டின்னா, எப்படி உக்ரைன் சண்டை பிடிக்க முடியும்? இத சொல்றதும் உக்ரைனோட மீடியாக்கள் தான். நம்ம மேற்கு மீடியாக்கள கூட எடுக்கல. உக்ரைனோட மீடியாக்கள தான் நாங்க எடுக்கிறோம். அதுவும் போர் சூழல், போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நாட்டுல இருந்து வெளிவரக்கூடிய செய்தி நியூஸ் இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் இவ்ளோ சீக்கிரத்துல வராது. ஃபுல்லா ஃபில்டர் ஆயி தான் வரும். இருந்தாலும் இது போல செய்திகள் வருதுன்னா, எந்த அளவுக்கு உறுதித்தன்மை இதுல இருக்கும் இந்த செய்திகள் அப்டிங்கிறத புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நெனைப்பேன். இப்போ உக்ரைன்ல சம்பளம் குடுக்கறதுக்கே காசு இல்ல ஃபர்ஸ்ட்டு. இவங்க எங்க தப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ணி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துரலாம். அது மட்டும் இல்லாம, உக்ரைனோட நேவி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இதுல மிக முக்கியமான வேலை என்ன ரஷ்யா வராங்களா? இந்த பகுதிகள் வச்சிருக்கிறோமா? அதிகமா போட் அனுப்பி எங்கெங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். நேவினா பெருமளவுல அந்த கப்பல் இருக்குது அப்படின்லாம் நெனச்சிராதீங்க. அந்த ட்ரோன்கள் தான் பெருமளவுல அவங்களுக்கு யூஸ் ஆகுது. இதுல இவங்களுக்கு பெரும் வேலையா இருக்கிறது இந்த நேவிக்கு இருக்கிறது என்னன்னா, இந்த கண்ணி வெடிகள். ஏன்னா உக்ரைன் தான் போட்டாங்கன்னு ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. ஏன்னா நாங்க அங்க அட்டாக் பண்ணணும்னு இருக்கிற நாங்க எதுக்குங்க அங்க கண்ணி வெடி போட போறோம்? நாங்க கண்ணி வெடிய போட்டுட்டு, போய் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன அட்டாக் பண்ண போவோமா? அப்படிங்கிற நியாயமா அவங்க தரப்புலருந்து கேட்கறாங்க. உக்ரைன் தரப்புலருந்து இல்ல, இல்ல அவங்க தான் போட்டாங்க. நாங்க இந்த வழியா வந்து ரஷ்யாவ அடிச்சுருவோம், கிரீமியாவ அடிச்சுருவோம்னு அவங்க போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. எது எப்படியோ அது நம்புற மாரி இல்ல. இருந்தாலும் டிசைனா இருக்குது. ஏதோ இருதரப்பு சொல்லக்கூடிய கதைய உங்கள்ட்ட சொல்லியாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இல்லைன்னா அது போல கண்ணி வெடிகள போட்டு வச்சுக்கிறாங்க. இதுபோல இந்த ஒடசா பீச்ல குழந்தைகளா இருக்கட்டும், நபர்களா இருக்கட்டும், அங்க போய் அடிக்கடி இறக்கக்கூடிய விஷயங்கள், வீடியோ பதிவுகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்ப திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அது போல கண்ணி வெடிகள் கரை ஒதுங்கி இருக்க. இப்பதான் வார்னிங் சைன் குட்டியூண்டு போர்டு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பெருசா வச்சிருக்க வேண்டியது தானே. கரையோரங்கள்ல எதுக்கு சிவிலியன வந்து பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்குலாம் நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா கண்ணி வெடி இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஏன்னா, இவங்க எப்பவுமே சிவிலியன கேடயமா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இடத்துல ரெகுலரா சிவிலியன்ஸ் இருந்துகிட்டே இருந்தா தான், அதுவும் டூரிஸ்ட்லாம் அதிகமா வராங்க. ஸோ இருந்துகிட்டே இருந்தா தான் அந்த இடத்துல ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் அப்படின்னா முன்கூட்டியே சொல்லுவாங்க. இல்லன்னா சிக்கல். இதுல 8 கண்ணி வெடிகள் கிட்ட கரையொதுங்கி இருக்கு. அத நாங்க பார்த்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உக்ரைனோட நேவி தரப்புன்னு சொல்றாங்க. பார்ப்போம். ராணுவத்துக்கே பணம் இல்ல. இவங்களுக்கு பணம் இல்லைன்னா எப்படி இது போல கரையோரங்கள்லாம் எடுப்பாங்களா? இல்ல எடுக்காம விட்டுருவாங்களா? அப்படின்னு கேள்விகள் இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல நேட்டோ நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தங்கள் குடுத்துட்டு இருக்காங்களாமா கிரீஸுக்கு. ஏங்க பிரான்ஸ் கிட்ட நீங்க தான் வாங்கி வச்சுக்கிறீங்களா மிரேஜ் ஃபைட்டர் ரக விமானம். அத உக்ரைனுக்கு குடுத்துருங்க அப்படிங்கிற போல அழுத்தங்கள் குடுத்துட்டு இருக்காங்களாமா. ஆல்ரெடி கிரீஸுக்கு ஃபைட்டர் ஜெட் வந்தா கடுமையான கண்டனங்கள் ஒரு நேட்டோ நாடு தெரிவிக்கும். அதுக்கான காரணம் துருக்கி. அண்டை நாடுகள் 2 பேத்துக்கு ஆகாது. ஸோ கிரீஸும் நாட்டோ நாடு தான். அவங்க அதிக அளவுல ஆயுதங்கள் வச்சிருக்கிறது, பேஸ் வச்சிருக்கிறது இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா, துருக்கிக்கு பிடிக்காது. இத நம்ம ஆல்ரெடி சேனல்ல பார்த்திருப்போம். துருக்கிக்கும், கிரீஸ்க்கும் ஏகப்பட்ட சண்டைகள் இருக்கு. இது 2மே நாட்டோ நாடுகள் தான். இவங்களுக்குள்ளேயே சண்டைகள் பெருமளவுல இருக்கு. ஆல்ரெடி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ட புடிங்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உக்ரைன குடுக்க சொல்ட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஃபைட்டர் ஜெட் ஒண்ணும் புதுசா எதுவும் வரப்போறதில்ல. அப்படி வராத பட்சத்துல, இவங்க எப்படி இத குடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆனா எஸ்டோனியா குடுப்பா நான் வாங்கிக்கிறேன். நீ குடு முதல்ல. அப்படிங்கிறது போல கிரீஸ புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களாமா. கிரீஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழசு தான். அதையும் குடுத்துட்டாங்கன்னா, அவங்க எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 24 மிராஜ் 2000 ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தரணும்.
அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்கறதா சொல்லப்பட்டுட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா, உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம கூட பார்த்திருந்தோம் இல்லையா? கிரிஃபின் ஃபைட்டர்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்வீடன் தரப்புல மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஃபைட்டர் ஜெட் அதிக அளவுல தேவை. ஏர் டாமினன்ஸ் ரஷ்யா கிட்ட அதிகமா இருக்கு. மாசத்துக்கு ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளுறாங்க ரஷ்யா. இப்போ உக்ரைனுக்கு எல்லாமே கடன் தான். சம்பளத்திலிருந்து எல்லாமே கடன் தான் அப்படிங்கும்போது, எப்படி அந்த நாடு முன்னேற முடியும்? இல்ல அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஃபைட்டர் ஜெட் கூட கடன். ஆள் கடன். வேற நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ லீஜியன் ஆஃப் உக்ரைன் செய்றாங்க. ஆளும் கடன்ல வாங்குறாங்க. பணமும் கடன் வாங்குறாங்க. சம்பளமும் கடன். அங்க யூஸ் பண்ற ஆயுதங்களும் கடன். ட்ரோன்களும் கடன். எல்லாமே இம்போர்ட் அப்படிங்கும்போது, எதுவுமே உள்ள எதுவும் செய்யல அப்படிங்கும்போது, எப்படி இந்த நாடு சஸ்டெயின் ஆகும்? லாங் டெர்ம் போருக்கு எப்படி நிக்கும் அப்படிங்கிறது போல தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இருந்தாலும் பல நபர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உக்ரைன் ஏதோ பெருசா சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படின்னு கூட சில நபர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா, ஃபைட்டர் ஜெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியாக்கே வந்து பார்த்தீங்கன்னா, போர் இல்ல. நாட்டு நாடு தான். ஸ்லோவாக்கியாக்கே F-16 ரக போர் விமானம் போட்டது 2018ல போட்ட ஒப்பந்தம். 14 தான் போட்டிருந்தாங்க. மொத்தமே 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா, F-16 வேணும் அப்படிங்கிற போல கேட்டிருந்தாங்க. பிளாக் 70 ரக விமானம். 2018ல போட்ட ஒப்பந்தத்துக்கு இப்ப தான் டெலிவரி பண்றாங்க. 2 டெலிவரி ஆயிருக்கு. கரெக்ட்டா அந்த கொரோனா வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா நெனச்சாலே டெலிவரி பண்றது அளவுக்கு பற்றாக்குறை இங்க இருக்கு. யாராலயும் தர முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேக்ல இருக்கிறாங்க ஆயுத இதுல. இவங்கள எப்படி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதுல பிரான்ஸோட அதிபரான மேக்ரோன் அவர்கள், "ரஷ்யாவோட ட்ரோனா? சுட்டு வீழ்த்துங்கள். பார்த்ததை சுடுங்கள். எதுக்கு வார்னிங் தரணும்? ட்ரோன்கள் நம்ம வயலேட் பண்ணுது நம்ம ஏர் ஸ்பேஸ சுட்டு வீழ்த்தணும் ஃபர்ஸ்ட்டு. அது ஹியூஜான ரிஸ்க் நம்ம நாட்டுக்கு. அதனால அதெல்லாம் அழிச்சிறணும்." அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம எந்த ஒரு விதத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது இல்ல. நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாருக்கும் சொல்லணும், அட்வான்ஸா நோட்டீஸ் குடுக்கணும்லாம் கிடையாது. வந்தா சுட்டு தள்ளுங்க. எல்லா நெசசரி ஆக்ஷனும் நம்மளோட நாட்ட பாதுகாக்கிறதுக்கு, வான் பாதுகாப்பு பண்றதுக்கு உரிமை இருக்கு. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தரப்புலருந்து கதறிட்டு இருந்திருக்காரு. நேத்திக்கு டென்மார்க்ல அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு உதவுறதுக்கு ஒத்துக்கலாம்ல. அதுக்கு வந்து ரஷ்யாவோட அசட் தொடமாட்டேன்ட்டு இருக்காரு. இதுக்கு இப்படின்றாரு. இதுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த விளாடாய் மீட்டிங்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது டைகர சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது பேப்பர் டைகர். அவர் அலெக்சாண்டர் டைம்லேருந்து காலம் எடுத்து பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்களா சொல்லியிருந்தாரு. ரஷ்யாவோட சொசைட்டி இன்டர்னலா பிரேக் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அதெல்லாம் முடியல. ரஷ்யாவோட சொசைட்டி வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பல விஷயங்கள சொல்லியிருந்தாரு. அதில இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதில உண்மையான விஷயம் என்னன்னா, பேப்பர் டைகர்ங்கிறது நேட்டோ தான் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவ சொல்லல. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நேட்டோவ சொல்லிக்கிறேன். இப்ப நேட்டோ என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுபோல தான் மேக்ரான் அவர்கள் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ சூழ்நிலை இப்படி இருக்கும்போது, ரஷ்யால ஒரு மிக முக்கியமான சம்மிட் 34வது அரபுலக சம்மிட் நடந்தது இல்லையா? அந்த டைம்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யா, அரப் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற கூப்பிட்டுருந்தாங்க. இதுக்கு பல நாட்டு தலைவர்கள் வராங்க. சூடான்லேருந்து வராங்க. நார்த் ஆப்பிரிக்கா, அதாவது வட ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அரபு உலக தலைவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சிரியாவோட ராணுவ தரப்புலேருந்துலாம் வந்து பண்ணா ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க. இரு நாடுகளோட உறவ பலப்படுத்தலாம் அப்படிங்கிறது போல. இவரு சிரியாவோட ஆளுகின்ற அரசாங்கம் ஜுலானி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல கவர் பண்ணல. பட் இருந்தாலும் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் பலதும் வந்திருந்தது. சிரியான்றது வந்து பார்த்தீங்கன்னா, பஷர் அல் அசாத் அவர்களோட காலத்துல ரஷ்யாவோட உறவ மேம்படுத்துனதுன்னு நெனச்சீங்களா? நான் ஆதி காலத்துலேருந்து இருக்கு. அந்த காலத்துலேருந்து இருக்கு தெரியுங்களா? அப்படிங்கிற பல்வேறு ஹிஸ்டரிலாம் எடுத்து பேசியிருந்தாரு அவரும். இது போல பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. கேட்க வேடிக்கையா இருந்தது. பட் இருந்தாலும் இப்போ அவர் ஆளுகின்ற அரசாங்கம், ஜுலானி அவர்களோட அரசாங்கம் அப்படிங்கிறதுனால, அவரும் வந்து ரஷ்யாவோட நட்புறவு ஆடணும் அப்படிங்கிறது போல அவரும் எதிர்பார்த்திருக்கிறாரு. டிப்ளோமேட்டிக்கல் டைஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அமெரிக்காவுக்கு போய் போட்டோ புடிச்சுட்டு வந்தாச்சு. இப்ப இங்க ரஷ்யாவுக்கும் போய் போட்டோ புடிச்சிடலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குமா என்னமோ தெரியல. அங்க தான் பஷர் அல் அசாத் அவர்கள் இருக்காரு. ஸ்னைப்பர் வச்சு போட்டு தள்ளிருவாரு இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க. இப்ப ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, சிரியாலேருந்து டெலிகேஷன்ஸ் வந்திருக்காங்க. அங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா எதுக்காக இந்த ஒரு சம்மிட்? ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு செய்தி என்னன்னா, ரஷ்யாவோட கார்கோ விமானம், ஹெவி லிஃப்ட் விமானம் ஈரானை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஈரானுக்கு அதிநவீனமயமான ஆயுதங்கள் ஈரானுக்கு வந்துட்டு இருக்கா ரஷ்யால இருந்து. இது போல ஏன் நடக்குது? திடீர்னு ஏன் நடக்குது? இது கவுண்டர் பண்ற மாரி இருக்கே. அமெரிக்காவோட ஹெவி டிப்ளாய்மென்ட்ஸ் இந்த கத்தர் இந்த பகுதியில இருக்கு இல்லையா? அமெரிக்காவோட
ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டா ரஷ்யாவும் ஹெவி டிப்ளாய்மென்ட்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் சீனாவும் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான்ல அப்படிங்கிற போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஈரான ஹெவியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இரு நாடுகளும். ஏன் அப்படின்னா 2, 3 நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு செய்தி, இஸ்ரேலோட செய்திகள் வருது. அ ஹயோம் இஸ்ரேல்லேருந்து வரக்கூடிய ஒரு செய்தி பத்திரிகையிலேருந்து, 2வது ஈரானோட ஒரு போர் வரப்போகுது. அதாவது முன்னாடி நடந்தத விட இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ரொம்பவுமே மோசமா இருக்கும். ரொம்பவும் அக்ரெசிவா இருக்கும். ஆனா டிஃபிகல்ட்டா இருக்கும். வயலன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து பல பல கதைகள் எழுதியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்புலருந்து. அதாவது நம்ம தப்பா கணக்கு போட்டுட்டோம். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம் ஈரான்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால இந்த டெட்லாக் சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம உடைக்கணும்னா, இத பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் வந்து பண்ண அந்த செய்திகள் எழுதியிருந்தாங்க. அந்த டீட்டெயில்டா இருந்துச்சுன்னா, ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருந்ததுன்னா, அத அடுத்தது பார்ப்போம். ஏன்னா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. ஏன்னா, இப்ப ஈரான்ல திரும்பவும் நிலநடுக்கம் வந்திருக்கு. ஈரான், தெஹ்ரான், குவாம் பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கம் வந்திருக்கு. இந்த டைம்ல ஈரானோட அதிபர் பெசிஷ்கியான் அவர்கள் கேப்பிட்டல ரீலோகேட் பண்ணலாம் பெர்ஷியன் கல்ஃப் பக்கத்துல அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லிக்கிறார். பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான மையப்படுத்தி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரபுலக மீட்டிங் அது ரிலேட்டடா இருக்குமா? மேபி 2ஆம் போர் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடுவுல வெடிக்குமா? அது மிக பெருமளவுல வெடிக்குமா? அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. இதுக்கு ஏர் சப்போர்ட் அமெரிக்கா தரப்புலருந்து தருவாங்களா? அப்படின்ற அச்சங்களும் இருக்கு. இதுக்கு எப்படி மேற்கு எப்படி உக்ரைனுக்கு உதவுறாங்களோ, அதே போல சைனா, ரஷ்யா ஈரானுக்கு எப்படி உதவுவாங்க? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ, இது இந்த அரபுலக மீட்டிங்ல பிரதானமா பேசு பொருளா இருக்கும். சில நாடுகள் அச்சங்கள் தெரிவிக்கிறதாவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, 2ண்ட் ஈரான் இஸ்ரேல் வார் மிக பெருமளவுல வெடிக்குமா? என்ன மாரி வெடிக்கும்? ஸ்ட்ராங்கர் தென் வி திங்க் அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட மீடியா சொன்ன மாரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருமா? இது நடக்குது அப்படின்னா மிடில் ஈஸ்ட்லயும் எஸ்கலேஷன், ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை எஸ்கலேஷன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ, உலகத்துல மிக மோசமான போர்கள் வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.